ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? எனக்கு 34 வருஷம், அப்பாவுக்கு அதுக்கும் மேலே. நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ஸோ 3 BHK. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 8 தொட்டாக்கள், குருதியாட்டம் படம்லாம் பண்ணியிருக்காரு. குருதியாட்டம் அவ்வளோவா சரியாக போகல, பட் 8 தொட்டாக்கள் ரொம்ப பெரிய ஹிட்டு. ஸோ அந்த படத்தை எடுக்கிற ஒரு டைரக்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்தாரா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்தளவு படம் நல்லா இருக்குது. ஸோ படத்தோட கதையை பற்றி பார்த்தோம். சொந்த வீடு வாங்கணும், அதுக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ தூரம் போராடுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் சித்தார்த், சரத்குமார், மேத்தா, தேவயானி, இதுக்கப்புறம் சைத்ரா, இவர்களுடன் யோகி பாபுவும் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவங்க ஆக்டிங்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஸோ எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே அந்த லேக் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே லேக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா டேக்கிள் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வரமாட்டார். செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஏதாவது காட்டணுன்றதுக்காக யோகி பாபுவோட இன்ட்ரோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவரோட காமெடி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சித்தார்த் ஒரு ஸ்கூல் பையனாக வராரு, தென் வந்து காலேஜ், தென் வந்து வேலை பார்க்குற இடம், அதோட ஒரு வயசாகிற 40 வயசில் உள்ள ஆள் மாதிரி இப்படி வேறு வேறு கெட்டப்பில் வந்தாலும் எல்லா கெட்டப்புமே அவர் சூட் ஆகுது. எல்லா கெட்டப்லேயுமே இப்போ இந்த வயசில் தான் இருக்காரோ அப்படின்னு தோண வைக்கிறாரு. ஸோ அந்தளவு நடிக்கிறாரு. யூஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட நமக்கு அது தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் மற்ற ஆர்டிஸ்ட்டும். ஸோ அவங்களுக்குமே அந்த ஏஜ் வேரியேஷன் அப்படி தெரிஞ்சிச்சு, எக்ஸப்ட் தேவயானி. ஸோ படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இதெல்லாமே படத்துக்கு தேவையான அளவு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக எடிட்டிங் தான் அந்த படத்தோட பெரிய பேக் போன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின விஷயத்தெல்லாம் அவங்க எடிட்லேயே கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் தங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் உங்கள் வீட்டில் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எடுக்க முடியும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆளும் நான் எடுக்கிற டிசிஷன் தான் பெருசு, நான் எடுக்கிற டிசிஷன் படி வாழ்ந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு போனீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல மெசேஜை மக்கள்கிட்ட கடத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 தரலாம். ஸோ இது மாதிரி இன்னொரு படத்தோட ஃபிலிம் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.